அது வாங்கி கொடுப்பான். டேய் வயிற்று பசி தாங்க முடியலடா. வயிற்று பசிக்கு நம்ம தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடு ஏதாவது போடுவானுங்க போ. ஹாய் மதன். ஹலோ. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன டைரக்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே. டைரக்டர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க, அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள், ஆரம்பம் நல்லா இருக்குமே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வாங்க மதன், பேசிட்டே போலாம். கம் ஆன். Come on, Madan. என்ன ராஜு, அண்ணன் வீட்ல இல்லையா? அண்ணன் இல்லீங்கம்மா, இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நீ போய் காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. வாங்க. உட்காருங்க மதன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. மதன், ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களே. வாங்க மதன், பரவாயில்ல. இந்த ஊருக்கு கொஞ்சம் கழட்டி விடுங்க. சாரி மதன், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஆமா, நான் நடிச்ச படம் எதுவும் நீங்க பாக்கல? இந்த ஆல்பத்தையாவது பாருங்க. அண்ணா ஸ்டார் போல இருக்கு. என்னம்மா கீதா, யார் இவரு? அண்ணா, இவர்தான் மிஸ்டர் மதன். நான் அடிக்கடி சொல்வேனே. நைஸ் மீட் யூ. ஹலோ சார். ப்ளீஸ் சிட் டவுன். நீ உட்காருமா. இவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கே, வெரி ஃபேண்டாஸ்டிக். பரதநாட்டியத்துல லேடி டான்சர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆடுவாரு. மதன், பரதத்துல ஏதாவது ஒரு பீஸ் பண்ணி காட்டுங்களேன். ஏமா, நீயே சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு நான் டெஸ்ட் வைக்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம், நீ சொன்ன ரொம்ப கரெக்டா இருக்கும். இல்லம்மா, வந்தவங்களை உட்கார வச்சுட்டு நீயும் உட்கார்ந்துருந்தா இப்படி. போய் பிரமாதமா 3 காஃபி கொண்டா உனக்கு சேர்த்து. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதன். மிஸ்டர் மதன், சினிமாவில சான்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நானும் இந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில கீதாவும் சினிமாவும் என்னோட 2 கண்கள் மாதிரி. கீதாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். என் தங்கச்சியை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஃபேக்ட். அதுல சந்தேகமே இல்ல சார். உங்க தங்கச்சி மூலமா தான் எனக்கு டான்ஸ் குரூப்ல இடம் கிடைச்சது. டான்ஸரா இருந்தா மட்டும் போராது, நீங்க பெரிய ஹீரோ ஆகணும். மிஸ்டர் மதன், கலைஞர்னாலே அவருடைய முயற்சிகள்ல சோதனைகள் அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ சார். அண்ணா, அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அவர் இந்த பக்கமே வரமாட்டாரு. ஏன் சார், நான் உங்களை ரொம்ப அறுத்துட்டணும்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. காபி சாப்பிடு. கீதா, இவரோட வளர்ச்சிக்கு என்னாலான உதவிகளை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பாக்குறீங்க? என் தங்கச்சியை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு வைங்க, என்ன தூங்க விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நானும் கிளம்புறேன் சார். அண்ணா, நான் அவரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ எஸ். தேங்க்யூ. ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம். பையனுக்கு அந்தஸ்து தான் கொஞ்சம் கம்மி, அதை நாம உருவாக்கிட்ட போச்சு. தேங்க்யூ. வாடா,
அழகான பொண்ணு கூட கார்ல வந்து இறங்குற. கூடிய சீக்கிரம் சினிமால பெரிய ஆள் ஆடுவேன். டேய் தப்பா நினைக்காதடா. ஃபேமஸ் டான்சர் அவ. நம்ம டைரக்டர் ஜெயதேவ் இருக்கார்ல, ஆமா. அவரோட தங்கச்சி. என்னடா கதை விடுற? ஒரு வயசு பொண்ணு நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போகுதுன்னா இதுல என்னமோ இருக்குடா. பிடிச்சாலும் புளியங்கும்பாதான் பிடிச்சேன். டேய் மறுபடியும் சொல்றேன், அவளை பத்தி தப்பா நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. ராதாங்கிற ஒரு தேவதையை தவிர என் மனசுல வேற யாருக்குமே இடம் கிடையாதுடா. போடா பிழைக்க தெரியாதவன. காதலாவது கத்திரிக்கையாவது. உனக்கு பணம், புகழ், அந்தஸ்து, காரு, பங்களா இதெல்லாம் வேணும்னா அவன் உனக்கு கிடைக்கணும். உண்மையான அன்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இந்த உலகத்துல உண்மையான அன்பு ஏது? முதல்ல உடல் மேல ஆசை வருது, அப்புறம் தாண்டா உள்ளத்துல அன்பு வருது. ஏன்டா கற்பனையே வாழ்ந்துட்டு இருக்க? டேய், அதிர்ஷ்டம் தானா வந்து கதவு தட்டும் போது துறக்காதவ அறிவாளி இல்ல, முட்டாள். உன்னுடைய பாதி வாழ்க்கையை தையல் மிஷின்லயே கழிச்சுட்டேன். துணி, பணம் இது கூடவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். உனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாதுடா. போக போக நீயே புரிஞ்சுக்குற. அனுப்பிரியா அனுப்பிரியா வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட என்ன பேச வேண்டாம். ஏன் என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்சு வரலாம்னு ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா தின்னு பாருங்க. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழமீன் கண்ணு, ஆழமயக்குது, அதுல மூளை கலங்குது. ஐயோ, மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஓ, என் பொண்ணை கண்டுபிடிக்கிறா? உன் பொண்ணு சான்ஸ் வேணுமா இல்லையா? ஆமா. உனக்கு சான்ஸ் வேணுமா இல்லையா? ஆமா. அதனாலதான் பாட்டுக்கு ஒட்டி வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நல்லா அப்படி. பிறந்த நாள் போதுமா, புருஷன் வர வேணாமா, பொருத்தமான முத்தம் எப்ப கொடுக்க போறேன். இருப்பா சார், ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவ குழந்தை மாதிரி. குழந்தை குழந்தை விரல கொடுத்த படிப்பா, அவ விவரம் புரிஞ்சு சிரிப்பா. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான இழுக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு, ஆழமயக்குது, அதுல மூளை கலங்குது. தெரியல, வசந்த மேனி மறையல, மனசுக்குள்ள எங்குது, அவ மாறா போல தொங்குது. சூழமேட்டு சுந்தரி என சுத்தி கொண்ட பூங்கொடி, மணியாரம் ஜொலிக்குது, மச்சான இழுக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழமீன் கண்ணு, ஆழமயக்குது, அதுல மூளை கலங்குது. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான இழுக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. பாய். ஹாய் மதன். என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களோட நிறைய பேசணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. டைம் ஆகுது, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மிஸ்டர் மதன், நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. கீதா, உங்களை ஒரு வழிகாட்டியா தான் நினைக்க முடியுதே தவிர வேறு விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாங்க கொஞ்ச நேரம் பீச்ல போய் பேசிட்டு வரலாம். கீதா, நாம 2 பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்? ஒரே தொழில் செய்யறோம், அதுவும் ஸ்டுடியோக்குள்ள. இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை இல்லைங்க, நிஜம்தான். சாரி மதன், உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வரேன்.
கீதா இப்பதான் வந்தியா? ஷூட்டிங் முடிஞ்சதா? சாப்பிட்டியா? என்னம்மா என்ன இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கீதா கீதா என்னாச்சு? ஏன் அழற? ஷூட்டிங்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. பின்னே அழுதுட்டு இருக்க. மாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? அவர் ஒன்னும் சொல்லல. மதன் தான். யாரு? மதனா? ஏதாவது மரியாதை குறைவா சொன்னானா? இல்லண்ணா, போர் அடிக்குதுன்னு பேச்சு கூப்பிட்டேன், அதுக்கு அவர் வரல. இதுக்காகவா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? பைத்தியம். இல்லண்ணா, எனக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன? அவனை கோபுரத்தில் இருக்கிற புறாவா மாத்திடுறேன். அதுக்குள்ள திறமை அவன்கிட்ட இருக்குமா? உண்மையாத்தான் சொல்றீங்களா? ஆமாமா, நான் எடுக்க போற அடுத்த படம் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட். அதுல அவன் தான் ஹீரோ. அண்ணா இந்த பாருமா, நீ விரும்புற பொருள் இந்த சிந்துபாத்து கதையில வர மாதிரி 7 கடல் 7 மலையை தாண்டி இருந்தாலும் சரி, அதை எப்பாடுபட்டாவது கொண்டு கையில கொடுத்துருவேன். ஆனா அதுக்காக நீ அண்ணனை வந்து அனுமா இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது. நீ எப்பவுமே கண்கலங்காம இருக்கணுமா? சரி சரி. ஏண்டி கல்யாண பேச்சு எடுத்தாலே வேப்பங்காயாட்ட கசுக்குதே, உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஆரம்பிச்சு விட்டியா? அவ படிச்சவா, எல்லாம் அவளுக்கு தெரியும். சாப்பிடுற நேரத்துல ஏண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ஆமா, படிச்சவன் பொண்ண குத்து